இஞ்சி குழம்பு பண்ண போகிறோம். இஞ்சி வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். எடுத்து தோல் சீவி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 2-3 எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு பல் அது ஒரு 3 பல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தாளிக்க 2 வரமிளகாய், கருவேப்பிலை, குட்டியாக ஒரு தக்காளி. சின்ன தக்காளி போதும், பெருசாக இருந்தால் பாதி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வெல்லம் எடுத்திருக்கேன் லாஸ்ட்டில் போடுறதுக்காக. தேங்காய் துருவல் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. அதில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூளை சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கருகிரும். வறுத்தாச்சு, அரைக்கிறதுக்கு மாற்றிடும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, பொரிஞ்சதும் இஞ்சி, வரமிளகாய் 1, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு இதையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கிருச்சு. இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிருச்சு. புளியை கரைச்சி ஊற்றிடும். தேவையான உப்பு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குமே தேங்காய் அரைச்சிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம அரைச்ச தேங்காய், மிளகாய், மல்லியை இதில் ஊற்றிடலாம். தேவையான தண்ணி, உப்பு எல்லாம் ஊற்றியாச்சு. மசாலா ஊற்றி இருக்கிறதுனால அதோட பச்சை வாடை போகிறதுக்காக நல்லா வேக வைக்கலாம். எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்தாச்சு. அடுப்பை கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிருச்சு. இஞ்சி குழம்பு. சுக்கு குழம்பு செய்ய போகிறோம். சுக்கு 1 இன்ச்சு சைஸில் 3 எடுத்திருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். ஏன்னா மிளகுலையும் சுக்குலையும் காரம் இருக்கும், அதனால மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போடாமல் கூட செய்யலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். தக்காளி 2. புளி ஊற்றுறதா இருந்தால் தக்காளி 1 போட்டால் போதும். புளி வேண்டானா 2 தக்காளி. வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு, கருவேப்பிலை, மல்லித்தலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, மிளகு, சுக்கு, வெந்தயம் 3ஐயும் வறுத்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். இப்போ வறுத்துக்கலாம். சூடு பண்ணுறதுக்காக தான் சுக்கை வறுக்கிறோம். மற்றபடி சுக்கை வறுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கொஞ்சம் சூடு பண்ணால் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வறுத்தாச்சு. இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் பவுட்ரு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே, எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா வதக்குனதுமே தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதக்கியாச்சு. அதில் மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டுடலாம்.
வறுத்த மிளகு, வெந்தயம், சுக்கு 3யும் பவுடர் பண்ணியிருக்கோம். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதை ரொம்ப வதக்க தேவையில்லை. தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. குழம்பு கெட்டியாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும், அதிக தண்ணி வேண்டாம். தண்ணி ஊற்றிட்டோம், உப்பும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நல்லெண்ணெய் இதில் ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம சுக்கு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றினா அதில் காரம் அதிகம் இருந்துச்சுன்னா காரத்தை எடுத்துரும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றலாம். இது வேணும்னா மட்டும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய், இல்லைன்னா தேவையில்லை, கட்டாயம் கிடையாது ஊற்றணும். இது ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் இல்லை. நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது, உடம்புக்கு நல்லது. அதனால் ஊற்றுறேன். காரம் அதிகத்தை எடுக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷத்துக்கோ 2 நிமிஷத்துக்கோ சிம்மில் வச்சுட்டு நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு சிம்மில் வச்சு இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளோட சுக்கு குழம்பு ரெடி ஆயிருச்சு. மிளகு குழம்பு செய்ய போகிறோம். மிளகு குழம்புக்கு இந்த மாதிரி 3 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், புளி 1 நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளி அதிகம்னா புளி நீங்கள் அதிகம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தக்காளி 1, கருவேப்பிலை, மல்லித்தலை. மிளகை கொஞ்சமாக வறுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். 1-2 வறுத்து வச்சு இதை இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 பொடி பண்ணிக்கலாம். மிளகு பொடி பண்ணியாச்சு, வறுத்து பொடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி புளியும் கரைச்சி வச்சாச்சு. இப்போ தாளிக்கலாம் குழம்பு. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். பாதி வெந்தயம் பாதி கடுகு 2 ஒன்றா சேர்த்து போட்டுடலாம். வெந்தயமும் கடுகும், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப கருக விடாமல், ஆனால் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு தக்காளி, வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. மல்லித்தலை போட்டதுக்கப்புறம் ஜீரகத்தூள், மல்லித்தூள் போட்டு அதையும் நல்லா பரட்டிடலாம். நம்ம மிளகாத்தூளெல்லாம் போட போகிறதில்லை, மிளகுல இருக்க காரமே போதும். அதனால் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், மிளகுல இருக்க காரம் மட்டும்தான். கொஞ்சம் மஞ்சத்தூள், போட்டுட்டு இப்போ மிளகுத்தூள் போடலாம். மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க புளி ஊற்றிடலாம். கரைச்சி வச்ச புளி ஊற்றியாச்சு. அதுக்கு இப்போ குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஊற்றுறோமா. காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சா தேங்காய் கூட கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காயெல்லாம் ஊற்றலை, இப்படியே தான் குழம்பு. இப்போ குழம்ப வேக வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணி வற்றி எண்ணெய் தெளிஞ்சு வரும், அது வரைக்கும் வேக வைக்கலாம். மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மருந்து குழம்புன்னு கூட சொல்லலாம். இருமல் சளியெல்லாம் ரொம்ப இருந்துச்சுன்னா இந்த சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா எல்லாம் கரைஞ்சிரும். தொண்டையிலையோ நெஞ்சிலையோ சளி கட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரைஞ்சிரும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.